உணவு பாதுகாப்பு துறையினர் அதிரடி சோதனையில் காலாவதியான குழந்தைகள் சாப்பிடும் சிப்ஸ் வகைகள், குளிர்பானங்கள் பறிமுதல் செய்து அளிக்கப்பட்டன. ஆன்லைனில் ஆர்டர் செய்து சீன நூல் சாப்பிட்ட திருச்சியை சேர்ந்த சிறுமி உயிரிழந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதன் எதிரொலியாக தேனி மாவட்ட உணவு பாதுகாப்பு துறையினர் பல்வேறு கடைகளில் சோதனை நடத்தினர். அப்போது காலாவதியான குழந்தைகள் சாப்பிடும் சிப்ஸ் பாக்கெட்டுகள் விற்பனை வைக்கப்பட்டிருந்தது கண்டு அதனை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அளித்தனர். மற்றொரு கடையில் பட்டாசுகளுடன் உணவுப் பொருட்களும் விற்பனைக்காக வைத்திருந்ததை அடுத்து கடைக்கு சீல் வைக்கப்பட்டது. பின்னர் அருகாமையில் இருந்த ஆவன் விற்பனை நிலையத்தில் காலாவதியான குளிர்பானங்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து அவைகள் கொட்டி அழிக்கப்பட்டன. கன்னியாகுமரியில் முக்கிய சுற்றுலா தலங்களை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தமிழக பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு கன்னியாகுமரிக்கு ஒருநாள் சுற்றுப்பயணமாக சென்றார். அப்போது மார்த்தாண்டம் மேம்பாலத்தை ஆய்வு செய்தவர் விவேகானந்தர் நினைவு மண்டபம், திருவள்ளுவர் சிலை இடையே 37 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் கண்ணாடி கூண்டு பாலம் அமைக்கும் பணிகளை ஆய்வு செய்தார். கண்ணாடி கூண்டு பணிகள் வருகிற டிசம்பர் மாதம் முடிவடைந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என தெரிவித்தார். இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம் போல இல்லம் தேடி வேலைவாய்ப்பு என்ற திட்டத்தை முதலமைச்சர் அறிமுகம் செய்ய உள்ளதாக திமுக மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே சேடப்பட்டி, கல்லுப்பட்டி, ஏடுமலை உள்ளிட்ட திமுக ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதியில் பொது உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் மணிமாறன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பேசிய அவர், படித்த பட்டதாரி இளைஞர்கள் அனைவருக்கும் தகுதியின் அடிப்படையில் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். கோவை மேட்டுப்பாளையத்தில் குட்டியுடன் முகாமிட்டிருந்த யானைகளை தண்ணீரை ஊற்றி குடியிருப்பு வாசிகள் விரட்டிய சம்பவம் நிகழ்ந்துள்ளது. மேட்டுப்பாளையம் குன்னூர் தேசிய நெடுஞ்சாலையில் தற்போது பலாப்பழ சீசன் துவங்கியதா சமவெளி பகுதியிலிருந்து காட்டு யானைகள் வர்லியார் பகுதிக்கு அதிக அளவில் வருகின்றன. இந்நிலையில் குட்டியுடன் காட்டு யானைகள் கடந்த 1 மாதமாக முகாமிட்டுள்ள சூழலில் இடம்பெயர்ந்து சென்றபோது குடியிருப்பு வாசிகள் குட்டியுடன் சென்ற காட்டு யானைகளை தண்ணீரை ஊற்றி விரட்டினர். அது தொடர்பான காட்சிகள் வெளியாகி வேகமாக பரவி வருகிறது. மதுரை அருகே திடக்கழிவு மையத்தில் கொட்டி கிடந்த குப்பைகளில் திடீரென்று தீப்பற்றியதால் புகைமண்டலம் உருவானது. அலங்காநல்லூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பாலமேடு ரோட்டில் திடக்கழிவு மேலாண்மை மையம் அமைந்துள்ளது. இங்கு மக்கும் குப்பை, மக்கா குப்பை என பிரித்து மக்கும் குப்பைகளை மண்புழு உரம் தயாரிக்கும் நிலையமாக செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் பூட்டிய நிலையில் உள்ள திடக்கழிவு மேலாண்மை மையத்தில் பின்பகுதியில் மலை போல குவித்து வைக்கப்பட்டிருந்த குப்பைகளில் தீப்பற்றியது. இதனால் அப்பகுதியே புகைமண்டலமாக மாறியது. இதன் காரணமாக அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் மூதாட்டியிடம் நபர் ஒருவர் பணத்தை பறித்து சென்றதால் அவர் கதறி அழுது புலம்பியது சோகத்தை ஏற்படுத்தியது. ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்திற்கு தொருவலூர் கிராமத்தை சேர்ந்த குஞ்சரம் மனு அளிக்க வந்தார். அப்போது ஆட்சியரகத்தில் இருந்த நபர் மனு எழுதி கொடுக்க உதவி செய்வது போல மூதாட்டி வைத்திருந்த 1500 ரூபாய் பணத்தை பறித்து சென்றதாக தெரிகிறது. இதனால் செய்வதறியாது திகைத்த மூதாட்டி ஆட்சியரக வளாகத்தில் அமர்ந்து அழுது புலம்பினார். அப்போது அருகிலிருந்தவர்கள் அவர் ஊர் திரும்ப பணம் கொடுத்து உதவினர். இதேபோல மாற்றுத்திறனாளியிடமும் மர்ம நபர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர். இதனால் தொடர்ந்து நடக்கும் திருட்டு சம்பவங்கள் குறித்து நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரையில் டெங்கு காய்ச்சல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அரசு ராஜாஜி மருத்துவமனையில் பிரத்யேக வார்டு தயார் நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. பருவமழை தொடங்குவதையொட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் டெங்கு காய்ச்சல் பாதிப்புடன் வரும் நோயாளிகளுக்கு துரிதமாக சிகிச்சை அளிக்கும் வகையில் டெங்கு சிறப்பு வார்டுகளை தயார் நிலையில் வைக்கும்படி சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் டெங்கு காய்ச்சல் நோயாளிகளுக்காக சிறப்பு வார்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டது. இந்நிலையில் மதுரையில் இதுவரை டெங்கு காய்ச்சல் பாதிப்பு பதிவாகவில்லை என மருத்துவமனை பொறுப்பு செல்வராணி தெரிவித்துள்ளார். பாரா ஒலிம்பிக் போட்டியில் 3வது முறையாக பதக்கம் வென்ற மாரியப்பனின் தாயார் மகனின் வெற்றி குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். பாரிஸில் நடைபெறும் பாரா ஒலிம்பிக்கில் ஆடவருக்கான உயரம் தாண்டுதல் போட்டியில் தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன் தங்கவேலு வெண்கலம் வென்றார். இதற்கு முன்னதாக 2016ஆம் ஆண்டு பாராலிம்பிக்கில் தங்கமும் 2020ஆம் ஆண்டு போட்டியில் வெள்ளிப் பதக்கத்தையும் அவர் வென்றார். இதன் மூலம் தொடர்ச்சியாக 3 பதக்கம் வென்ற சாதனை அவர் பெற்றிருக்கிறார். இதுகுறித்து சேலம் பெரிய வடக்கம்பட்டி கிராமத்தில் பேசிய அவரது தாயார் சரோஜா, மகனின் வெற்றி நாட்டிற்கும் தங்கள் கிராமத்திற்கும் பெருமை சேர்ப்பதாக அமைந்துள்ளது என்றார்.
மயிலு மகன் சரோஜா பேசுதுங்க. ஃபர்ஸ்ட் வந்து தங்க பதக்கம் அடிச்சா அப்படிங்க, 2வது சில்வர் அடிச்சா அப்படிங்க, 3வது வெங்கலம் அடிச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப நன்றிங்க, வாழ்த்துக்கள்ங்க. ஊர் மக்கள் கேக்கு வெட்டிக்கிட்டு எல்லாம் பட்டாசு வெடிச்சிட்டு நல்லா அமோசமாக நாங்கள் பண்ணோங்க. இதுக்கு மேலே எங்கள் பையன் வெற்றி அடைவான். மேலும் 3 ஜம்மு விடாமல் நாட்டுக்கு இந்திய அளவில் ஜெயிச்சுட்டா. அப்படி இந்த அளவுக்கு ஜெயிச்சு போகுதுங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். திருவாரூர் மாவட்டம் நல்லமாங்குடி பகுதியில் 25 வருடங்கள் கழித்து உலா வந்த ஐயனார் சுவாமி பக்தர்கள் பரவசத்துடன் வணங்கி வழிபட்டனர். கைலாசநாதர் சிவகாம சுந்தரி திருக்கோவிலில் தனி சன்னதியாக அமைந்துள்ளார். ஐயனார் சுவாமி 25 வருடங்கள் கழித்து பல்லக்கில் உலா வந்தார். நல்லமாங்குடி, சிகார்பாளையம், பாவேந்தர் நகர், குமாரகுடி உள்ளிட்ட பகுதியில் பக்தர்கள் தேரை தோளில் சுமந்தபடி உலா வந்தனர். வயல்களை கடந்து வந்த பின்னர் ஐயனார் சுவாமியை கழுத்தளவு தண்ணீர் உள்ள குளத்தில் இறங்கி தூக்கி சென்று மறுகரை அடைந்தனர். நாடு நலம் பெறவும் விவசாயம் செழிக்கவும் வேண்டி ஐயனார் சுவாமி உலா நடைபெற்றது.